ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உனக்கான விஷயங்கள் அனைத்துமே உடனடியாக நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயே. உன் ஆசையில் தவறில்லை. ஆனால் அதற்கான முயற்சியுடன் கூடிய பயிற்சியும் தேவையல்லவா? அதை நீ முழுமையாக நிறைவேற்றினாயா? நீயே சொல். எந்த முயற்சியும் நீ செய்யாமலேயே என்னிடம் வெற்றியை பற்றி பேசுகின்றாயே. உனக்கே இது நியாயமாக தெரிகின்றதா? உன்னை பல சோதனைகள் சூழ்ந்துள்ளதால் உன்னால் எந்த வேலையையும் முழுமையாக ஆற்ற முடியவில்லை என்பதனை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நான் உன்னிடம் முன்னரே சொல்லியிருக்கின்றேனே, எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு உனக்கு பிடித்தமானவை எதுவோ அதனை நீ செய்து கொண்டே இரு என்று நான் சொல்லியுள்ளேன் அல்லவா? உன் கூடவே தானே நான் துணையாக நிற்கின்றேன். பின்பு ஏன் உனக்கு பயம்? உன்னுடைய திறமைகளை கடவுள் நினைத்த வழியில் பயன்படுத்து. அப்பொழுது உனது வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்படும். நான் உன்னை சமாதானம் செய்யும் பொழுது என்னுடைய நிஜமான நிறத்தையும் என் விஸ்வரூபத்தையும் நீ காண்பாய். அதனால் கடல் போல உனக்கு துன்பங்கள் சூழ்ந்தாலும் கவலை உனக்கெதற்கம்மா? கரையிலே தான் உனக்காக நான் நின்று கொண்டிருக்கின்றேனே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது. நீ கேட்டது அனைத்துமே கிடைக்கப் போகின்றது. நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறப்போகின்றது. இதுவரை நிறைய முயற்சிகளை செய்துள்ளேன். ஆனால் நிறைய தோல்விகளையும் பார்த்துள்ளேன். இப்பொழுதும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று என்னை பார்த்து நீ கேட்பது எனக்கு கேட்காமல் இல்லை. இதுவரை நீ நிறைய முயற்சிகளை செய்திருந்தாலும் உன்னுள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலானது உன்னை வெற்றி பெறச் செய்யாமல் தடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இனி அப்படி இல்லை. உனக்குள் நான் வந்துவிட்டேனே. உன்னை சூழ்ந்து நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே இனி நிறைந்திருக்கப் போகின்றது. அதனால் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறப் போகின்றது. எதற்கும் நீ கலங்க வேண்டாம். வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். நடக்காது எனும் விஷயத்தை நடத்தி காட்டுபவன் நான். அப்படி இருக்க என் செல்ல பிள்ளையான உனது விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பேனா? பிரிந்து சென்ற உன்னுடைய பிரியமான உறவொன்று உன்னிடமே வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. மனதில் இருக்கும் பாரங்கள் அனைத்துமே குறையப் போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த மனதோடு வாழப்போகின்றாய். யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு? உனது இல்லத்தில் நான் இனி நிரந்தரமாக வாசம் செய்ய உள்ளேன். அதனால் நேர்மறை வார்த்தைகளால் பேசிக்கொண்டே மறையான வார்த்தைகளையே உபயோகப்படுத்து. நேர்மறையாக சிந்தி, நேர்மறையாக செயல்படு. இனி எல்லாமே உனக்கு வெற்றி மேல் வெற்றி. உனக்கு துரோகம் செய்தவங்க கிட்ட பல சமயங்களில் உனக்காக நியாயம் கேட்க முடியாமல் கதறி அழுதுருக்க இல்லையா? ஆனால் இனி அப்படி இல்லை. உனக்காக இந்த சாய் என்றென்றும் இருப்பேன். எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. நன்றி மறந்து உன்னை அவமதிக்கும் இடத்தில் இருந்து விலகி செல். இறைவனை தவிர யாருக்கும் நீ அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னுடைய மதிப்பை எந்த இடத்திலும் நீ இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தேவையில்லாமல் நீ கவலைப்படாதே. அது எனது கையில்தான் இருக்கின்றது. நீ மிகவும் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். இன்றைய சூழலை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் அளவிற்கு வண்ணம் மிளிரச் செய்வேன். பொறுமையுடன் என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ உன்னுடைய பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் இதனை செய்வேனா மாட்டேனா என்று பல குழப்பங்களில் தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனை நான் விரைவில் முடித்து தரப்போகின்றேன். அதுவும் நாளை வியாழனில் உனக்கான காரியத்தை நிறைவேற்றி தரப்போகின்றேன். நீ எண்ணியபடி உனக்கான பணவரவு நிச்சயமாக நீ என்னிடம் கேட்ட தொகைக்கு மேல் நான் கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்லமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்தினேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதை தான் நான் நிச்சயம் தருவேன். அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும்.
அதனால் என் மேல் முழு நம்பிக்கை வை. உன்னுடைய காரியங்கள் மிக விரைவில் கைகூடி வர உன்னுள் ஊக்கமும் பக்தியும் நிறைந்திருக்க வேண்டும். அதைவிட முக்கியம், உன் மேலும் என் மேலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் நிச்சயம் சேர்ப்பேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வை. உன்னுடைய பாரம் மட்டுமல்ல, உன்னுடைய பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன். உன் குடும்பத்தை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறவாதே. அதனால் உன்னுடைய குடும்பத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில் வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.